வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான கிவி மூஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். மூஸ் பொதுவாக ஒரு பெரிய ப்ரிப்ரேஷன். க்ரெமாங்லே சாஸ் ரெடி பண்ணி விப்ட் க்ரீம் அண்ட் எக் ஒயிட்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை செட் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப சுலபமான முறையில் எல்லாருமே வீட்டில் செய்து பார்க்குற மாதிரியான மூஸ் தான் செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பவுலில் ஒரு 3 கிவியோட தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கிவியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 100 ml அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 100 கிராம் அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த கிவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜெலாட்டினில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இப்போது இதை எடுத்து அப்படியே கொதிக்கிற கிவியில் சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஜெலாட்டின் முழுமையாக நல்லா மெல்ட் ஆனதன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இப்போ மூஸுக்கு தேவையான எக் ஒயிட்டை பீட் பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு ட்ரை பவுல் இருக்குது. இதில் 2 எக் ஒயிட் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு ஹேண்ட் பிளெண்டரோ அல்லது விஸ்க் யூஸ் பண்ணி இதெல்லாம் ஃபோம் வர அளவுக்கு பீட் பண்ணிப்போம். நல்லா கெட்டியான ஃபோம் வர அளவுக்கு இந்த 2 எக் ஒயிட்டை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுருவோம். இங்கே வேறு ஒரு பவுலில் 250 ml அளவு விப்பிங் க்ரீம் இருக்குது. இது நான் டெய்ரி க்ரீம் தான். இப்போது இதுவும் நல்லா ஸ்டிஃப் பீக் வர அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். நம்ம க்ரீம் நல்லா கெட்டியாக வர அளவுக்கு இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போது கிவியோடைய சூடு குறைந்ததன் பிறகு எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து அழகாக ஒரு கிளாஸ் பவுலில் ஊற்றி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கலாம். நம்ம கிவியோடைய சூடு முழுமையாக குறைஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம விப் பண்ணி வச்சுருக்க க்ரீமில் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே ஒரு 100 ml அளவு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது நல்லா ஸ்மூத்தாக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் கலருக்காக இதில் கொஞ்சமாக எடிபிள் க்ரீன் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் இது எல்லாமே செய்யலாம். இப்போது மறுபடியும் ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த கலரும் மூஸும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த நேரத்தில் நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுருந்த எக் ஒயிட்டையும் சேர்த்துக்கலாம். எக் ஒயிட் சேர்த்ததன் பிறகு இது ஓவர் மிக்சிங் பண்ணக்கூடாது. அதனால ஒரு ஸ்பேட்லாம் யூஸ் பண்ணி இதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இதை மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம எக் ஒயிட் சேர்த்து எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக இதை மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மூஸோடைய டெக்ஸ்சர் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை எடுத்து அழகாக ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க கிவியை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நம்ம கிவி ஸ்லைசஸை அழகாக எடுத்து இந்த கிளாஸோடைய வாலில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மூஸ் எடுத்து இந்த கிளாஸில் ஊற்றிக்கலாம். நம்ம மூஸ் எடுத்து இந்த கிளாஸில் சேர்த்ததன் பிறகு இது ஈவன் ஆகிறதுக்காக ஒரு முறை லேசாக இதை டேப் பண்ணிக்கோங்க. இந்த மூஸ் நல்லா ஈவனாக வர அளவுக்கு இதை டேப் பண்ணியாச்சு. இப்போது அடுத்து ஒரு 1 to 1.5 hours இதை ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு ரெஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஒரு சூப்பரான கிவி மூஸ் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். கண்டிப்பாக டெசர்ட் லவர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.